நண்பர்களே, இது 6வது நாள் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில். காலைல ஒரு 8 மணிக்கு தான் எழுந்த உடனே ரீல் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப் சைடுக்கும் இன்ஸ்டாகிராம் சைடுக்கும் போனாக்கா ரீல் அப்லோட் பண்ணிட்டு அப்படியே சோஷியல் மீடியாவும் ஒரு 20 நிமிஷம் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளே இருக்கவும் தம்பி இவ்வளோ காலையில் கட்டிலாம் ஃபோனை யூஸ் பண்ணாத, போய் இருக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு தாடாமட்டில் 2 அடிச்சுட்டு அமுச்சு விட்டான். அதுக்கப்புறம் நானும் என்னுடைய வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு சுட தண்ணி வச்சு குடிக்கிறதுங்காட்டியும் ஒன்றுமே தெரியாது இந்த இங்கிலீஷ் புக்கை ஒரு 2 பேஜை புரட்டிட்டு இதெல்லாம் இங்கிலீஷில் லேர்ன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அடி காலை கடன்கள்லாம் முடிச்சு ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு 20 புஷ்அப்ஸ் எடுத்துட்டு ஊற வச்ச பாதாம் பயிரை சாப்பிட்டு ஒரு குளியல போட்டு வந்தாச்சுங்க. டைம் வந்து 10 ஆகுது. காலை உணவுக்கு ஒரு 4 இட்லி கார சட்னி அப்படியே நமக்கு பிடிச்ச அனிமே மூவி பார்த்துக்கிட்டே சாப்பிடலாமா? சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சேர்ந்து துணியை தான் துவைச்சு போட போகிறோம். ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் இந்த ஒரு கேள்வி, என்னடா டெய்லி நானே தான் உன் துணி துவைக்கிறேன், ஒரு நாள் கூட உன் துணி நீ துவைக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் மம்மி அப்பப்போ இதை வார்த்தை திட்டிட்டு தான் இருக்காங்க. சரி, அதனால இன்னைக்கு நானே என் துணி துவைக்கிறேன்னு சொல்லிட்டு என் துணியை நானே துவைச்சிட்டு ஃபோன் நோண்டிட்டு அப்படியே கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணிட்டு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா புக் பண்ண மறந்துட்டேன். சரி, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேலைக்கும் போகல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒரு வழியாக எதையோ பண்ணிட்டு டைமை ஓட்டிட்டு ஒரு 2:30 மணி பக்கத்தை போல் மதிய உணவுக்காக வந்தாச்சுங்க. இன்னைக்கு வெத்து சாம்பார்ன்றதுனால தொட்டுக்கு இல்லாமல் வயிற்று உள்ள இறங்காது. சரி, அதனால வீட்டில் இருக்க அப்பளத்தெல்லாம் ஒரு 2 பொரிச்சிட்டு மதிய உணவு முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம ஃபோட்டோகிராஃபி சேனலுக்காக. நண்பர்களே, டைம் 4 ஆகுது. தூக்கம் வருது. அப்படி தூங்க போகிறேன். ஒரு 6:30 மணிக்கு மேலே பூஸ்ட் வித் மில்கை குடிக்கலாம்னு சொல்லிட்டு பூஸ்ட் எடுத்தாக்கா 2 வாய் வாயிலையும் 2 வாய் டம்ளர்லையும் போட்டு பூஸ்ட் வித் மில்க் அப்படியே குளிச்சுட்டு பீச்சுக்கும் கிளம்பியாச்சுங்க. பீச்லேருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வரக்குள்ள வீட்டுக்கு தேவையான சின்ன ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு பீச்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:10 ஆகுது. இரவு உணவுக்கு மதியானம் வச்ச சாப்பாடும் சாம்பாரும் அதுக்கப்புறம் தோசை ஆண்டவே வந்துகிட்டே இருக்கு. தோசையை வந்தாச்சு, சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் அண்டு எடிட்டிங்லாம் பண்ணிட்டு 11:30 மணி பக்கத்து போல் ஒரு தூக்கத்தை போட்டாச்சுங்க. டே 6ல் நம்ம ஓவரால் பார்த்துருவோமா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு எதுவும் போகாதனால ஏர்னிங்ஸும் எதுவும் கிடையாது, செலவு எதுவும் கிடையாது. நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு சோஷியல் மீடியா வந்துடும். ஓகேவா? இன்ஸ்டாகிராம் ஒரு 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், யூடியூப் ஒரு 1 ஹவர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணுறதுக்காக CapCut வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஹவர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லேப்டாப்பில் எடிட் பண்ணுவோம். அது எவ்வளோ ஹவர்ஸ்னு சொல்லிட்டு தெரியல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை நோட் பண்ணி சொல்கிறேன்.